ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவர் நடிச்ச படங்களை தொடர்ந்து நம்ம திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 25வது படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தான் வெற்றி. இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெற்றி கேப்டன் 25. இந்த படத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இருக்கிற நடிகர்கள் எல்லாம் 25வது படம் நடிக்கிறதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் கூட ஆயிரம் சில பேருக்கு. அது போல விஜயகாந்த் சார் வந்து 25வது படத்தை ஒரு 4 வருஷத்திலேயே கொடுத்துட்டாரு. 25வது படத்தை அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. மாசம் படம் ரிலீஸ் ஆகும், 20 படம் வாரம் ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரி வாரத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துதான் இந்த வெற்றி படத்தை வந்து 25வது படமா கொடுத்தாரு. இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியான படம். இன்னொரு பிளஸ் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை தான் நம்ம தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை தான் அறிமுகமா இருப்பாரு. எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இந்த படத்தை இயக்கியிருப்பாரு. அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். மியூசிக் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ். இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா PS வீரப்பா. இந்த படத்தோட சண்டை காட்சிகள் வந்து சூப்பராயன் அவரு இந்த படத்துல இணைவாரு. இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், விஜய், வெந்நீர் நடைமூர்த்தி, MN நம்பியாரு, SS சந்திரன், YG மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து ஒரு பெரிய கேங் இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரு அவங்க குரூப்போட சேர்ந்து காலேஜ்ல படிச்சிட்டு இருப்பாரு. காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து யாராச்சும் ஒரு பந்தயம் கட்டினாங்கன்னா அந்த பந்தயத்துல வந்து மாட்டான்னு மட்டும் சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த பந்தயத்துல ஜெயிச்சிருவாரு. அது போலதான் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல ஜெயிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ரெக்கடான ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அதாவது ஹீரோயினி விஜயை கடத்தி போய் 3 நாள் வச்சிருந்துட்டு அடைச்சு வச்சிருந்துட்டு விடணும். அதுதான் அவனுக்கு பந்தயம்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கேப்டன் ஐயா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயை கடத்திட்டு போயிடுவாரு. கடத்திட்டு போய் 3 நாள் கழிச்சு விடுவாரு. விஜய் அவங்க அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பியாரு. அவர் வந்து ஒரு DIG போலீஸ். அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, YG மகேந்திரனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களும் காலேஜில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. வெந்நீர் நடைமூர்த்தி வந்து ப்ரொஃபஸரா வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாரு. கற்பழிச்ச உடனே அந்த பொண்ணு இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பந்தயம் கட்டினா எதனாலும் நம்ம வெற்றி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார்ட்ட YG மகேந்திரன் வந்து அந்த ப்ரொஃபஸரை கொல்லணும்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நான் பந்தயத்துல ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு போவாங்க. போன உடனே அவர் ப்ரொஃபஸருக்கு அந்த உண்மை அவருக்கு தெரியாது, கற்பழிச்ச உண்மை. அதனால அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் வெந்நீர் நடைமூர்த்தி கிட்ட போய், நான் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், ஆனா நீங்க சாவற மாதிரி இருந்துக்காங்க, நான் வந்து அவர் நம்ப வச்சிடறேன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் உண்மையிலே செத்துருவாரு. செத்ததுக்கு அப்புறம் அந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குவாங்க. இறங்கினோடனே இவர் தலைமறைவாயிருவாரு. தலைமறைவாகி அந்த கொலையை உண்மையிலே செஞ்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாரு. நிறுத்தின உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத இந்த வெற்றி படத்தினோட கதை. இந்த படத்துல வந்து சின்ன வயசு குழந்தையா வந்து விஜய் சார் வந்து நம்ம தாவேக வெற்றி தலைவர் வந்து விஜய் சார் வந்து இந்த படத்துல வந்து சின்ன வயசு பையனும் நடிச்சிருப்பாரு. விஜயகாந்துக்கு வந்து யங் ரோலா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும். பாடல்கள் அவ்வளவு அருமையா கொடுத்திருப்பாரு சங்கர் கணேஷ். அது போக இந்த படத்துல மெயினா சொல்லணும்னா ஃபைட் சீன்கள் வந்து இந்த படம் பேசும்படியா இருந்துச்சு. சூப்பரா என்னோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் உண்மையில வேற லெவல் இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாரு. மியூசிக் வந்து இந்த மற்ற படங்கள் இல்லாத மாதிரி இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான மியூசிக் போட்டிருப்பாரு நம்ம சங்கர் கணேஷ். அது போல இந்த படத்தை வந்து PS வீரப்பா அவர்கள் நடிச்சிருக்கனால இந்த படத்துல வில்லன் ரோலும் அவர் தான் பண்ணிருப்பாரு. அவருக்கு விஜயகாந்த் சாருக்கு உண்டான ஃபைட் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நம்பியார் சாருக்கும் அவருக்கு உண்டான ஃபைட் நல்லா இருக்கும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. S ஏ சந்திரசேகர் சார் வந்து 25வது படத்தை நான் தான் இயக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த படத்தை இயக்குனாரு. அது போல இந்த படம் வெற்றி அமையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த படத்தை வெற்றினே படத்தை வச்சுட்டாங்க. பேர் வச்சதுக்கோசமே என்னன்னு தெரியல. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்து பேசும்படி பொருளாவும் ஆச்சு. அதனாலேயே என்னன்னு தெரியல, நம்ம விஜய் அவர்கள் வந்து இப்ப கட்சி கொடிக்கு வந்து கட்சி பேருக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் நடிச்ச முதல் படமா கொண்டிருக்கலாம் இல்லையா, அது சென்டிமெண்டா இருக்கலாம். இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் அடிச்ச படம் அந்த காலத்துல. இது வந்து பிப்ரவரி 17 1984 வெளியான படம் இது. இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 26வது அவர் நடிச்சு மணிவண்ணன் சார் இயக்கி வெளியான படம் தான் 100வது நாள். இந்த படத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.